பயணிக்க வேண்டும். அன்பின் பாதையில் அறிவு ஒளி இயங்க வேண்டும். இந்த இரண்டுக்கும் இடையேயான இணைப்பிலே தான் நாம் பயணிக்க வேண்டும். நாம் எங்கே போகிறோம்? மகாசன்னிதானம் தன் நிறைவு காலத்தில் கேட்ட கேள்வி இது. நாம் எங்கே போக வேண்டும்? நமது இலக்கு தெளிவாய் தெரிய வேண்டும். கால்நடை மருத்துவமனை என்ற ஒரு பெயர் பலகையை பார்த்து மகாசன்னிதானம் அருகே இருப்பவரிடம் கேட்டார்கள், கால்நடை மருத்துவமனை யாருக்கு பயன்படும்? ஆடு மாடுக்குத்தான் இந்த மருத்துவமனை. கால்களால் நடக்கின்ற ஆடு மாடுகளுக்கு இந்த மருத்துவமனை. மகாசன்னிதானம் திரும்ப கேட்டாங்க, மனுஷனும் காலால் தான் நடக்கிறான், அவனுக்கு இந்த மருத்துவமனை பயன்படாதா? மனிதன் கால்களால் மட்டும் நடப்பவன் அல்ல, கருத்துக்களால் நடப்பவன். சிந்தனை அன்பலாதனுக்கும் குன்றக்கூடிய ஆதீனத்திற்கும் உறவு. அறிவு என்பது பகுத்து பார்ப்பதல்ல, பிரித்து பார்ப்பதல்ல, இணைத்து பார்ப்பதுதான் பகுத்து அறிவு என்பதை நாம் இங்கே கூறிக்கொள்ள வைத்தியநாதன் அவர்களுக்கு குறிப்பாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மணிவாசக பெருமான் அருமையாய் சொல்வார், வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவன். இறைவா, அளவற்ற அருளாளனே, ஒப்பற்ற பரம்பொருளே, நீ விண்ணுக்குள் விரிந்திருக்கிறாய், விண்ணில் விரிந்திருக்கிறாய், மண்ணுக்குள் மறைந்திருக்கிறாய், காற்றில் கலந்திருக்கிறாய், நீரில் நிறைந்திருக்கிறாய், நெருப்பில் உறைந்திருக்கிறாய். அண்ட சராசரங்கள் அனைத்துமே அவனது ஆளுமைதான். அவன் அருளாலேதான் அவன்தான் வணங்க வேண்டும். இதுதான் அன்பனும் பிடிக்குள் அவன் அகப்படுவதற்கான வாய்ப்பு. அன்பனும் பிடிக்குள் அவன் அகப்பட்டான். பூசலார் என்ற அடியவர் ஏழையிலும் ஏழை, நாடாளும் பல்லவ மன்னன். அவன் எழுப்பிய கற்றளி கோவில் கல்லெல்லாம் பேசுகிற பொற்சிலைகளாக, மண்ணெல்லாம் விண்முட்டுகிற கோபுரங்களாக, வண்ணங்களெல்லாம் உயிர்ப்புடைய ஓவியங்களாக செதுக்கி பார்த்தான் பல்லவ மன்னன். நாளும் நேரமும் நிச்சயித்தான். அங்கே இறைவன் எழுந்து அருள் சென்ற முகவரி எது? அது இமெயில் முகவரி அல்ல, தபால் முகவரி அல்ல, அது அன்பின் முகவரி. அந்த அன்பின் முகவரி இருக்கிற இதயத்தை நோக்கி போனான். அதுதான் அவன் வாழ்ந்த இல்லம். பூசலார் என்ற ஏழை அடியவர், அவர் எங்கே இருக்கிறார்னு பல்லவ மன்னனுக்கு தகவல் அனுப்புகிறார். நீ கட்டின கோயிலுக்கு நான் வரமாட்டேன், நான் எங்கே போக போகிறேன் என்றால் பூசலார் கட்டிய கோவில். பல்லவ மன்னன் பரிவாரங்களோடு பூசலார் கோயிலை தேடி போகிறார். எங்கே இருக்கும் அந்த கோவில்னு? விண்முட்ட உயரமான சிலையா, பின்முற்ற உயரமான உருவமா? எதுவுமே இல்லை. எங்கேயும் தடம் தெரியவில்லை. எப்படி ஒருத்தர் ஓடி ஓடி இழைத்து களைத்து 6 அடிக்குள் அடங்கினாரோ 6 அடி கூட இல்லாமல் வெட்ட வெளியாக இருக்கிறது. கோவிலை தேடி போன பல்லவ மன்னன் களைத்து போனார். கடவுள் அவருக்கு சொல்கிறார், நான் எங்கே இருக்கேன்னு தெரியுமா? அந்த தெருவோரத்தில் இருக்கிறானே அந்த பரதேசி, அவன் பேர் பூசலார். அவனோட மனசுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். மனதுக்குள் அவன் கோவில் கட்டி இருக்கிறான். இப்போது அங்கே குடமுழுக்கு நடத்துகிறான். அங்கே ஆகமம் இல்லை, வேதம் இல்லை, திருமுறைகள் இல்லை, அன்பு மட்டுமே இருக்கு. இதைத்தான் அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். ஐயா திருமந்திரத்தில் மிகப்பெரிய ஆய்வு செய்தவர்கள். அன்பும் சிவமும் 2 என்போர் அறிவிலார். அன்பு சிவமாவது யாரும் அறிகிறார். அன்பு சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. இதுதான் வாழ்க்கை. ஒருத்தர் கோயிலுக்கு வராரு, ஆண்டவட்ட வேண்டாரு, நிலத்தை உழுதுட்டேன், எனக்கு மழை வேணும். அவர் போனார். அடுத்து ஒருத்தர் வந்தார், தை மாதம் பொங்கல் வரப்போகுது, மண்பானை செய்யணும், மண்ணை பிசைஞ்சிட்டு வந்திருக்கிறேன், மழையில் மண் கரைந்து போய்விடக்கூடாது, மழையை நிறுத்தணுன்றார். ஒருத்தர் நெல்லுக்கு மழை கேட்கிறார், ஒருவர் மழை பொய்த்து போக வேண்டும், மண்பானை செய்வதற்கு வானிலை அறிக்கை படிக்க முடியும். வானிலை அறிக்கை அறிவிப்புள்ளாமலே மழை வரும். வானிலை அறிக்கை அறிவித்து தண்ணி கூட வராமல் போகும்.
இதுதான் இயற்கை. இயற்கை என்பது நம் எல்லைகளை கடந்தது. அதனால சுனாமி வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மழை கேட்டு ஒருவர் நெல்லுக்காக விதைத்துவிட்டு வந்து மழை கேட்கிறார். மண்பானை காயக்கூடாது, கரைந்து போய்விடக்கூடாது என்று மழையை ஒருவர் நிறுத்த சொல்றார். ஆண்டவனுக்கு ரொம்ப தர்ம சங்கடம். ஓடி ஒளிஞ்சிருவோம் உங்களை விட்டு தப்பிச்சுன்னு பார்க்குறார். ஆலோசனைக்குள்ள உன்னை கூட்டுறாரு ஆண்டவன். இந்த ஆலோசனைக்குள்ள விட்டு ஆண்டவன் சொல்ற செய்தி இதுதான். அப்பா, மனுஷங்க கோரிக்கையா கொட்டுறாங்க. மந்திரிகளிடம் கொட்ட வேண்டிய கோரிக்கையை ஏற்ற கொண்டு வந்து கொட்டுறாங்க. இவங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கணும். இவங்க நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்த எனக்கு காட்டு. யார்கிட்ட சொல்றாரு ஆண்டவன்? ஆலோசனை குழுவிட்ட சொல்றாரு, அட்வைசரி கமிட்டிகிட்ட. அதில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் இமயமலையில் போய் உட்கார்ந்துருங்களேன். ஆண்டவர் சொன்னார், இப்பெல்லாம் அங்கே சந்திர மண்டலத்தில் அது சந்திராயன் 1 சந்திராயன் 2 வந்துக்கிட்டே இருக்கான். தரையில் நடக்கிறத விட வானத்தில் தான் இப்போ பறக்கிறான். அதுவும் சாத்தியம் இல்லை. நட்சத்திர கூட்டத்தில் எப்படியும் வந்துடுவாங்க. ஆண்டவனுக்கு தெரியவில்லை. ஆலோசனை குழுவாலும் அடையாளம் காட்ட முடியவில்லை. அந்த நேரத்தில் கடவுள் பூமியை பார்க்குறாரு. ஒரு அம்மா ஐயா சொன்னாங்களே, பிள்ளைகளை பற்றி எவ்வளோ அற்புதமாக சொன்னாங்க. பிள்ளைனா எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுவார். பிள்ளைனா எப்படி இருக்கணும்? நாட்டில் சிலர்தான் பிள்ளைகளை பெறுகிறார்கள், பெயரில் பிரச்சனைகளை பெறுகிறார்கள். யார் குழந்தை? அப்பூதியடிகளுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு பேர் மூத்த திருநாவுக்கரசு. எல்லா பிள்ளைக்கும் மூத்த திருநாவுக்கரசு, 2வது திருநாவுக்கரசு, நம்பர் 2 திருநாவுக்கரசு, நம்பர் 3 திருநாவுக்கரசு. ஐயாவுக்கு பெரிய புராணம்லாம் அத்துப்படி. அந்த குழந்தை வாழைகளை பறிக்க போகுது வீட்டுக்கு. யாருக்கு? வீட்டுக்கு வந்த பெரியவர் உணவு படைப்பதற்காக வாழைகளை பறிக்க போகுது. வாழையில பறிக்க போகிற குழந்தை என்ன சொல்லுது? அம்மா சொல்கிறாங்க, அப்பா தோட்டத்தில் போய் வாழையில பறிச்சுட்டு வா, நமது குலதெய்வமாகிய திருநாவுக்கரசு பெருமான் வந்திருக்கிறாரு, அவருக்கு உணவு படைக்கணும். வாழையில பறிக்க போகுது. போறப்ப சொல்கிற வார்த்தை இதுதான், நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்ட சொல்லு. மூத்த திருநாவுக்கரசு சொல்லுகிறது, தன்னுடைய தந்தை அப்பூதியடிகளையும் தாயையும் நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்யப்பட்டேன். நல்ல அப்பா நல்ல அம்மான்றது பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுறது இல்லை, நீட்டு தேர்வு எழுதி மருத்துவர் ஆவதல்ல, சிவில் தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஆவதல்ல. நல்ல அப்பா என்ற பெயரை தேர்வுக்கூடம் தராது, கல்லூரி தராது, பல்கலைக்கழகம் தராது. அந்த பட்டத்தை அவர்கள் பெற்ற பிள்ளைகள் தான் பெற்றுத்தர முடியும். அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், மகன் தந்தை காற்றும் உதவி. மகன் தரது உதவி, தந்தை செய்கிறது நன்றி. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல். இந்த பிள்ளைய படம் என்னதவன் செய்தானோ என்று. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையத்தான் அம்மா பேசுகிறா. எங்க இப்போ நான் விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன் வேண்டி. அம்மா கவலைப்பட்ட பிள்ளை எங்கே பணத்தை வச்சாலும் எடுத்தான். பீரோவில் வச்சாங்க எடுத்துட்டான், மேஜர் டாயரில் பூட்டி வச்சாங்க எடுத்துட்டான், அலமாரியில் பத்திரப்படுத்தி வச்சாங்க எடுத்துட்டான். இப்போ அம்மா கவலைப்பட்டு சொல்கிறா, ஏங்க நம்ம பையன் எங்கே பணத்தை வச்சாலும் எடுக்கிறாங்க. அப்பாட்ட சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, கவலைப்படாத, இனிமேல் பணத்தை ஒழிச்சு வைக்க ஒரு பாதுகாப்பான ரகசிய இடம் இருக்குது, எங்கெங்கே வைக்கிறது? அப்பா ஆர்வமாக சொன்னார், இனிமேல் பணத்தை நம்ம பையனோட பாட புத்தகத்துக்குள்ளே வச்சுரு, இதை திறந்து பார்க்க மாட்டான், பணம் பத்திரமா இருக்கும். 18 மணி நேரம் அவன் படிக்க மாட்டான், 10 நிமிஷம் கூட புத்தகத்தை திருப்பி பார்க்க மாட்டான், பணம் பாதுகாப்பாக இருக்கும். இந்த காட்சியை பார்த்தார் கடவுள். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, எங்கே ஒளிவது? கோவிலில் இருக்க வேண்டாம், தேவாலயங்களில் இருக்க வேண்டாம், மசூதிகளில் இருக்க வேண்டாம். இனி நான் ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் மனிதனின் மனம். அவன் உள்ளத்துக்குள் உட்கார்ந்து விட்டால் தன்னை திறந்து என்னை தேடி பார்க்க மாட்டான், நான் பத்திரமாக பாதுகாப்பாக இருப்பேன் என்று நம் மனதுக்குள் மறைந்து கொண்டாராம். மனதுள் மறைந்திருக்கிற மாதேவனைத்தான் எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறோம். எப்போ நமக்கு அவன் அகப்படுவான்? அன்பனும் பிடிக்கும் எப்போது அகப்படுவான்? அப்பர் பெருமான் சொல்றார், உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்க கடைய முன் நிற்குமே. தாய்மார்கள் தயிரை கடைவாங்க,
அதுக்கு அதிகாலை பொழுது தான் ஏற்ற நேரம். அதிகாலை பொழுதில் தயிரை கிடைக்கிற போது தயிரிலிருந்து வெண்ணெய் பிரிவதைப் போலதான், இளகிய வெண்ணெய் பிரிந்து வருவதைப் போலதான் நம் இதயத்தில் அவனை அன்பனும் பிடிக்குள் அகப்பட வைக்க முடியும் என்று சொல்வார். அந்த நிலைப்பாடு தான். நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? கோயிலுக்கு போனால் ஒரு அர்ச்சனை பண்ணால் போதும், அபிஷேகம் பண்ணால் போதும். கோவில் வாசலுக்கு போய் ஒருத்தர் அர்ச்சனை பண்ண தேங்காய் பழ கடையில் போய் தேங்காய் எடுத்தார். ஒரு தேங்காய் இல்லை, 2 தேங்காய் இல்லை, காதோரம் ஆட்டி ஆட்டி பார்த்து 100 தேங்காயை தூக்கி போட்டார். 101வது காயை எடுத்தார். பக்கத்தில் இருந்து அவர் நண்பர் கேட்டார், ஏப்பா நல்ல முத்துன தேங்காயில் தான் அர்ச்சனை பண்ணணுமான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்புறம் இவ்வளோ தேங்காயை புரட்டி எடுத்த, தேங்காயை அர்ச்சனை பண்ண பிறகு வீட்டுக்கு அதை சட்னிக்கு கொண்டு போகணும். இப்படித்தான் நம் பிரார்த்தனைகள் இன்றைக்கு பேரங்களாக மாறிவிட்டன. ஐயா அருமையாக சொன்னாங்க, கொடுக்கிற மனம், கொடுக்கிற மனதில் தான் இறைவன் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார். ஒருத்தர் பேரிச்சம்பழக்கூடிய தூக்கிட்டு வரார். நபிகள்கிட்ட கேட்குறாரு, இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் அந்த கூட்டத்தை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா, கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுக்கணுமா? நான் கொடுக்குற மாதிரி கொடுன்னாரு. வந்தவர் பேரிச்சம்பழக்கூடிய வச்சுட்டு கூட்டத்தை பார்த்தாரு, தலையை எண்ணினார். தலைக்கு எத்தனை பழம் வேணுமோ அத்தனை பழத்தை சரிசமமாக பிரித்து கொடுத்தார். பிரச்சனை இல்லாமல் கூட்டம் போயிடுச்சு. மறுநாளும் நபிகள் நாயகம் கூட்டத்துக்கு அவர் பேரிச்சம்பழத்தை தூக்கிட்டு வர்றாரு. இப்போ கேட்குறாரு, இன்னைக்கு எப்படி கொடுக்கணும்? நபிகள்கிட்ட கேட்குறாரு. இன்னைக்கு நீ கடவுள் கொடுக்குற மாதிரி கொடுன்றாரு. கைக்கு வந்ததெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு. சீக்கிரமே முடிஞ்சு போச்சு. கூட்டத்தில் பாதி கூட்டத்துக்கு தான் பேரிச்சம்பழம் கிடைச்சது, மீதி கூட்டத்துக்கு ஒன்றும் கிடைக்கல. கிடைக்காதவங்க நபிகள்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க, எங்களுக்கெல்லாம் பேரிச்சம்பழம் கிடைக்கல. நபிகள் சொல்கிறாரு, இப்படித்தான்ப்பா கடவுள் கொடுப்பாரு. சிலருக்கு அள்ளி கொடுப்பார், சிலருக்கு கிள்ளி கொடுப்பார், சிலருக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். எதற்கு சிலருக்கு அள்ளி கொடுத்தார்? இல்லாதவர்களுக்கு அவர் வைத்திருப்பவர்கள் கொடுப்பதற்குத்தான் அள்ளி கொடுத்தார். இப்படி கொடுப்பதுதான் இறைவனின் ஆசீர்வாதம். அதைத்தான் அருமையாக சொன்னார். இன்றைக்கும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வீரமும் முற்றவன் மூவேந்தர்கள் முற்றுகையிட்டார். அஞ்சாதவன் முல்லைக்கொடியின் வாட்டத்திற்காக தன் தேரையே தருகிற இரக்க குணம் உடையவன். அவன் மறைந்துட்டான். பாரி மறைந்த பிறகு அவன் பிள்ளைகள் அனாதைகளாக நிற்கிறார்கள். அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் ஆதரவு தருவார்கள்? ஒரு அரசனாய் இருந்து செல்வச் செழிப்பில் இருந்தவனின் பிள்ளைகள் அனாதைகளாக தெருவில் நின்று உப்பு மூட்டைகளை சுமக்கிற கழுதைகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். இதை பார்க்குறான் கபிலன் என்ற புலவன். இப்போலாம் நமக்கு என்ன நட்பு? பார்த்தா கை குலுக்குவோம். குலுக்கிற போது எப்படா இவனுக்கு கஷ்டம் வரும், எப்போ இவனை ஒழிக்கலாம் என்று எண்ணம். ஆனால் கொண்டாடுவது ஃப்ரெண்ட்ஸ் டே, நண்பர்கள் தினம். நண்பர்கள் தினம் எதற்கு? தேநீர் கடையிலும் விருந்தகங்களிலும் மாலை நேரத்து, அது இப்போ எந்த நேரத்திலையும் மயங்குகிற கடைகளிலும் சேர்ந்து இருப்பது தான் நட்பு. ஆனால் கபிலர் பாரியின் நட்பு எப்படி? எல்லாருக்கும் கொடுத்த பாரி போயிட்டான். மூவேந்தரை பார்த்து கபிலரே இலக்காரமாக சொன்னார், கேலியாக சொன்னார், வாங்கப்பா, ஏப்பா கத்தியை தூக்கி போடு, வாள்களை தூக்கி வீசு, என் பாரியிடம் வா, ஆளுநர் பாடுனராய் வா, 300 ஊர்களை உனக்கு தந்து விடுவான், அவன் கொடைக்குத்தான் அஞ்சுவான், வீரத்திற்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்ட கபிலன் பாரி பிள்ளைகள் தெருவில் தெரியுது. அந்த பிள்ளைகளை தக்க இடத்துல திருமணம் செய்து கொடுக்கணும், வழி இல்லை. ஒவ்வொரு பேரரசனாய் போகிறான், ஒவ்வொரு அரசன் வீட்டு கதவுகளை தட்டுகிறான். கடைசியில் அவர்களை தக்க இடத்தில் திருமணம் செய்து கொடுக்கிறான் கபிலன். நட்புனா என்னங்க? வாழ்கிறப்ப கை கொடுக்கிறது, வாழும் பொழுது சுகங்களை பகிர்ந்து கொள்வது, செல்வத்தை பகிர்ந்து கொள்வது, இதுதான் நட்பு என்று நாம் நினைக்கிறோம். நண்பன் வாழும்போது தான் நட்பு உயிரோடு இருக்கும். நண்பன் இறந்துட்டானா அப்புறம் நண்பன் அவன் இல்லை, அதோடு அந்த நட்பு முடிஞ்சிடும். அது அல்ல நட்பு. நண்பன் மறைந்த பிறகும், நண்பன் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று விட்டால் அவன் செய்ய வேண்டிய கடமை இந்த மண்ணில் எது இருக்கிறதோ அதை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். அந்த நண்பர்கள் தான் கபிலன் வர்றான்.
வாரி பிள்ளைகளை தக்க இடத்தில் திருமணம் செய்து கொடுக்குறான். முடிஞ்சிருச்சு, பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, நல்ல இடத்துல திருமணம் செய்து கொடுத்தாச்சு. பாரியின் உற்ற நண்பன் கபிலன் எந்த பரிசும் பாரிக்காக வாங்கலை. இப்போ என்ன அவன் செய்யணும்? இனியாவது மகிழ்வாய் வாழலாம், வாழலை. எங்கே போகிறான்? திருவண்ணாமலையை நோக்கி போகிறான். திருவண்ணாமலை கோயிலுக்கு இல்லை, திருவண்ணாமலைக்கு முன்னால் திருக்கோவலூர் என்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் இருக்கிற ஆற்றின் நடுவே ஒரு சின்ன பாறை, 15-20 அடி உயரத்தில் இருக்கிற பாறையில் ஏறுறான். வடக்கிருந்து உயிர் துறக்கிறான். நட்புக்கு எது அடையாளம் கேட்டால், உண்மையில் நட்பின் அடையாளம் கபிலன் வடக்கிருந்து உயிர் துறந்த திருக்கோயில் ஆற்றின் நடுவே இருக்கிற உலகத்தில் நட்பின் மகோனத அடையாளம். இப்படிப்பட்ட நண்பர்கள் வேண்டும். இதுதான் அன்பின் பாதையில் அறிவொளியை ஏற்றி வைப்பது, அன்பின் உணர்வோடு வாழ்வது. இன்னைக்கு என்ன நடக்குது? நல்லா சொன்னாங்க கவியரசர் கண்ணதாசன். மலேசியா போறார், கார் பட்டாம்பூச்சி வேகத்தில் பறக்குது. சீக்கிரம் முடிக்கணுமாப்பா, வீட்டுக்கு போகணும். பட்டாம்பூச்சி வேகத்தில் கார் பறக்குது. டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, ஐயா சொன்ன மாதிரி சாப்பிட்டியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்பா மெதுவாக போப்பான்னாரு கண்ணதாசன். வேகம் குறையலை, மெதுவாக போப்பா, குறைக்கலை. 3ஆவது தடவை சொல்கிறார், மெதுவாக போன்றேன்ல ஐயா, இந்த வேகத்தில் போனால் தான் நிகழ்ச்சிக்கு நம்ம சரியான நேரத்துக்கு போக முடியும், இல்லைன்னா தாமதமாயிடும். அப்பா கண்ணதாசன் சொல்கிறாரு, 10 நிமிஷம் தாமதமாக போனால் பரவாயில்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடியே உலகத்தை விட்டு போயிடக்கூடாது. இவன் தான் நிலையாமையை பேசினான். இவையெல்லாம் நிலையாமை. அருமையாக பட்டியலிட்டார். காட்சிகள் மாறும், தர்பார் மாறும், தத்துவம் தான் மாறாத அட்சய பாத்திரம் என்றார். அனுபவம் தான் கடவுள் என்றார். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஒன்லி த்ரூ தி எக்ஸ்பெரிமெண்ட். இந்த விளக்கு எரியுத இதை கண்டுபிடிக்க ஒரு பட்ட கஷ்டம் கொஞ்ச நாள் இல்லை, 10,000 தடவை முயற்சி செஞ்சான். எதுக்கு? நேர்மின்முனையும் எதிர்மின்முனையும் உரசிக்கொள்றதுக்கு. 10,000 தடவை முயற்சி செய்து ஒற்றை புள்ளியில் நேர்மின்முனையும் எதிர்மின்முனையும் உரசிக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் ஒளிக்கீற்று தோன்றுது. மின்சார ஆற்றல் ஒளியாற்றலாய் மாறுகிறது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட் டு லைட். பார்த்தோன்னு அவனுக்கு ஆனந்தம், படுக்கையிலேருந்து குதிக்கிறான். படுக்கைனா எது? லேபரட்டரி தான் அவனுக்கு படுக்கை. லேபரட்டரி பெஞ்சு தான் அவனோட பெட்ரூம். பக்கத்தில் மனைவி படுத்திருக்கா, தட்டி எழுப்புறான். பாரு, முதல் மின்சார ஒளிவிளக்கு ஒளி வீசுகிற அற்புத காட்சியை பாருங்கிறான். அந்த அம்மா முடிச்சாங்க, அரை தூக்கம், கண் கூசுதியா, அந்த விளக்கை அணைச்சிட்டு படுங்க. உலகத்தில் முதல் மின்சார ஒளிவிளக்கை கண்டுபிடித்தவனுக்கு கிடைத்த சக துணையாயிருக்கிற மனைவி கொடுத்த அங்கீகாரம் அதுதான். விளக்க அணைன்னு, எரியிற விளக்க முதல் கண்டுபிடிப்பை அணைத்து விடு என்று சொன்னான். ஒரு நாள் விபத்து, ஆய்வுக்கூடமே எரிஞ்சிருச்சு, லேபே எரிஞ்சிருச்சு, ஆகாயம்தான் தெரியுது. இப்போ மனைவிட்ட சொல்கிறோம், உடனே மகனை கூப்பிட்றாங்க. மகனே, அம்மாவை கூட்டிகிட்டு பாப்பா, நம்ம லேபரட்டரி எரிஞ்சிருச்சு. அவள் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாள், ஆகாயம் தெரிகிறதை பார்த்து ஆனந்தப்படுவாள். நண்பர்கள் கேட்டாங்க, என்னங்க உங்கள் ஆய்வுக்கூட எரிஞ்சிருச்சு? பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்குறேன். அடக்கமாய் சொல்கிறான், அஞ்சாமல் சொல்கிறான், சலனப்படாமல் சொல்கிறான், சஞ்சலப்படாமல் சொல்கிறான். நேற்று வரை நான் கண்டறிந்த தவறுகள் தான் எரிந்து போயிற்று, இன்றிலிருந்து நான் புதிய காண புறப்படுவேன் என்றான். அதற்கு பிறகு 1700 கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு தந்தான். இதுதான் விடாமுயற்சி. அதுதான் நீங்கள் உங்கள் தேர்விலும் சரி வாழ்க்கையிலும் சரி கற்றுக்கொள்ள வேண்டும். 1700 கண்டுபிடிப்புகளை ஆகாயம் தெரிகிற அளவிற்கு அவன் ஆய்வுக்கூடம் மாறிய பிறகு ஆகாயத்தின் உயரத்தில் அவன் ஏறி பறந்தான். இது மட்டும் இல்லைங்க, ஸ்டீபன் ஹாக்கிங்னு ஒரு சயின்டிஸ்ட் இப்போதான் மறைந்தார். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 15 வயசு வரைக்கும் அவரால் நடக்க முடியலை. அவர் மூளைக்குள்ள இங்கே தான் மட்டும்தான் செயல்பாடு இருக்கும், கழுத்துக்கு மேலே தான் இயக்கம், கழுத்துக்கு கீழே அவர் டெட் பாடி. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் பள்ளிக்கூடத்துக்குலாம் அனுப்பாதீங்க, இந்த பிள்ளை எதுக்கு பயப்படாது, இருக்கிற வரைக்கும் வச்சு பார்த்துக்கங்க. 15 வயதில் மருத்துவர்கள் கைவிட்டு விட்ட ஸ்டீபன் ஹாக்கிங் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தார்? 79 வயது வரை வாழ்ந்தார். 15 வயதில் சக்கர நாற்காரம் இயற்பியல் உலகத்தில் பல மகத்தான மாறுதல்களை செய்தார். பல மர்ம பிரதேசங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார். அவர் எழுதின ஒரு புத்தகம்
அடிகளார் 100 என்ற அற்புதமான புத்தகத்தை நம்ம நூற்றாண்டில் ஜவஹர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அது எல்லாரும் படிக்கணும். அடிகளாருடைய எளிமையாக எல்லாரும் புரிகிற மாதிரி செய்தி. ஸ்டீவன் ஹாக்கிங் வெளியிட்ட புத்தகம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் வந்த அன்னைக்கே 1 கோடி பிரதி வித்துச்சு. சக்கர நாற்காலியில் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டிருந்த ஸ்டீவன் ஹாக்கிங் பல மகத்தான சாதனைகளை செய்தார். இவர் தான் அடுத்த ஐன்ஸ்டீன். அவர் சொன்னார், நான்லாம் ஐன்ஸ்டீன் கிடையாது, அவரை தொடர்ந்து தான் வர்றேன். ஐ எம் நாட் ஐன்ஸ்டீன். யாருமே அப்படி சொல்லாதீங்க. அடக்கம் இது எதை காட்டுகிறது? திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளின் அடையாளம். அவர் பொறியின்மை யாருக்கும் பழி என்று, பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. பிசிக்கலி சேலஞ்சில் எந்த சேலஞ்சும் பண்ண முடியும் என்பதற்கான அடையாளம் தான் ஸ்டீவன் ஹாக்கிங். அதனால தான் கலாம் சொன்னார். என்ன சொன்னார்? அன்பு மாணவ செல்வங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கலாம் அவர்களை பற்றி. நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. அவர் ஒரு குடியரசுத் தலைவர்னு. குடியரசுத் தலைவர் ஆன பிறகுதான் அவர் உலகத்துக்கு பல இடங்களுக்கு அடையாளம் காணப்பட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதைப் போல எல்லா புகழும் ஆசிரியருக்கே என்று ஆசிரியரை மதித்தார். ஆபிரகாம் லிங்கன் சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் யாரு? அமெரிக்காவின் குடியரசுத் தலைவர். ஆனால் அவர் பையனுக்காக லெட்டர் எழுதுகிறார். ஒரு குடியரசுத் தலைவர் அந்த ஆசிரியர் உடனே வெள்ளை மாளிகைக்கு வர சொல்லலாம், என் பிள்ளையை இப்படித்தான் நீ நடத்தணும், எனக்கு என் பிள்ளையை இப்படி உருவாக்கி தரணும்னு கேட்கலாம். அப்படி இல்லை. மகனுக்கு எழுதுகிற ஆசிரியருக்கு எழுதுகிற கடிதம் வரலாற்று புகழ்மிக்க கடிதம். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாரு? என் மகனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க, வெற்றி தோல்வியை அவன் சமமாக பாவிக்க வேண்டும். அதில் மிகப்பெரிய உயிர்ப்பு என்னன்னா, என் மகனுக்கு என்ன தெரிய வேண்டும் தெரியுமா? சாலையில் சாதாரணமாய் மலிவாய் கிடைத்து விடுகிற 100 ரூபாயை விட வேர்வையில் உழைத்து பெறுகிற 1 ரூபாய் மேலானது என்பதை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவனுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றான். நாட்டின் குடியரசுத் தலைவர் தன் மகன் நேர்மையாக வாழ்வதற்கு அவனை செதுக்கிக் கொடுங்கள் என்று ஒரு தந்தையாய் கெஞ்சுகிறார். அப்படித்தான் கலாம் எல்லா புகழும் இறைவனுக்கே என்பதைப் போல எல்லா புகழும் ஆசிரியனுக்கே என்று சமர்ப்பணம் செய்தார். புயல் தாக்கிருச்சு அவர் ஊரை. பாம்பன் அப்போ காணாமலே போயிடுச்சு. புகழ்பெற்ற திரைப்பட நட்சத்திரங்கள் கூட அந்த புயலில் சிக்கியிருந்தாங்க. அப்போ இவர் ஐஐடியில் அவருக்கு இருக்க முடியலை. அப்பா அம்மா எப்படி இருக்காங்களோ, வீடு என்ன நிலையில் இருக்கோ, சாதாரண ஓட்டு வீடு, படகெல்லாம் சேதப்பட்டிருக்குமே, அப்பா அம்மாவை போய் பார்க்கணுமே. இப்போ மாதிரி செல்ஃபோன் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, எதுவும் தொடர்பு இல்லை, தபால் போக்குவரத்து கூட கிடையாது. அது ஒரு தனி தீவு. உடனே இவர் என்ன செய்கிறாரு? கையில் பணம் இல்லை. 1 நாளில் 2 நாள் இருக்க முடியல. பீரோவை திறக்கிறார். அலமாரியில் எந்த காசும் கையில் இல்லை. வந்த பணமெல்லாம் செலவாயிருச்சு. விடுதியில் இலவச உணவு. கடைசி பார்த்தார், ஒரு கனமான புத்தகம் இருந்துச்சு. அது அவருக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ப்ரைஸ் புத்தகம், முதல் பரிசாய் கிடைத்த புத்தகம். அது நல்ல விலை மதிப்புள்ள புத்தகம். அதை எடுத்துகிட்டு பழைய புத்தக கடைக்கு போனார். அந்த புத்தகத்தை விற்கிறேன்னு கொடுத்தாரு. புத்தக கடைக்கார் புரட்டி பார்த்தாரு. அட்டையில் இவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்னு கொடுத்த புத்தகம். ஏப்பா இதையா விற்க போகிறேன்னு கேட்டார். ஆமாம், இதைத்தான் விற்கணும். ஏன்? ஊருக்கு போகணும். எங்கள் ஊரில் புயல் அடிச்சிருச்சு. எந்த ஊர்? ராமேஸ்வரம். அப்பாவும் அம்மாவும் என்ன நிலையில் இருக்காங்கன்னே தெரியலை. போய் அவசியம் பார்க்கணும். வீடெல்லாம் சேதமாயிருக்கும். எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற சொத்து ஒரு படகு, அதுவும் சேதமாயிருக்கும். நான் போய் பார்த்தே ஆகணும். ஊருக்கு நீ அவசியம் இப்போ போகணுமா? போய்த்தான் ஆகணும். புத்தகத்தை பார்த்தாரு. சரி, நீ இதை விற்காத, பணம் வேணும்ல, நான் ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். சரி, அதை நான் இப்போ உனக்கு கடனாக தர்றேன். இந்த புத்தகம் அது வரைக்கும் என்கிட்ட அடமானமாக இருக்கட்டும். நீ எப்போ இந்த பணத்தை கொண்டு வந்து முடியும் அப்போ இந்த புத்தகத்தை திரும்ப வாங்கிக்க. நான் இதை பழைய புத்தகத்தில் சேர்த்து விற்க மாட்டேன். அவரின் மனிதநேயம். 100 ரூபாய் வாங்கிட்டு ஊருக்கு போகிறப்ப பூரா நினைப்பு பூரா அப்பா அம்மாட்ட இருந்து புத்தகத்துக்கு மாறிடுச்சு. அப்பா அம்மா நினைவை விட்டு புத்தகத்தை வாங்கணுமே ஊருக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்த உடனே புத்தகத்தை திருப்பின பிறகுதான் அவர் மனம் ஆது அடைந்தது. புத்தகத்தின் மீது அவர் கொண்ட தாகம் அதை இளைய கண்மணிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஐயா அருமையாக சொன்னாங்க. புத்தகத்தில் நம்ம புரட்ட மறுக்கலாம், நம்மளை புரட்டி போடுறது தான் புத்தகம்.
நான் முன் தலை குனிந்தேன், அதனால் பலர் முன் தலை நிமிர்ந்தேன். நன்றி புத்தகமே நன்றி. புரட்சியாளர் பகத்சிங் கடைசி நேரம், கடைசி நொடி மரணத்தை முத்தமிடப் போகிறான். தூக்கு கயிற்று காத்திருக்கு. வா வா வேமா வான்றாரு. சிறை காவலாளி கதவை தட்டி, வாப்பா பரீட்சையில் கடைசி நேரம் வரைக்கும் படிப்போம்ல, எக்ஸாம் காலேஜ் வெளியே புத்தகத்தை புரட்டிக்கிட்டே இருப்பேன். அது போல் மரணத்துக்கு போகிறான், தேர்வு கூடத்துக்கு போல மரணத்தை நோக்கி போகிறோம். வீர மரணம் வேண்டும் என்று கெஞ்சியவன், என்னை துப்பாக்கியால் சுடாத, துப்பாக்கியால் சுடு, அப்படி ஒரு மரணத்தை தா, இல்லை என்றால் முச்சந்தியில் இருந்து பீரங்கியாளனை தகர்த்து எரி என்று கெஞ்சிய வீர மரணத்துக்கு கெஞ்சிய அந்த வீரன் கடைசி நேரத்தில் புத்தகத்தை புரிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். சிறைக்காவலால், எப்பா நேரம் முடிஞ்சிருச்சு, இப்போ தூக்கு போடுற நேரம், உடனே வாழ்றாரு. கொஞ்சம் பொரியா, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு உரையாடி கொண்டிருக்கிறேன், உறவாடி கொண்டிருக்கிறேன், ஒரு நிமிடம் விரவல் தா என்று மரணத்தை ஒரு நிமிடம் நகர்த்தியது எதற்கென்றால் லெனினின் புரட்சி புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்த போது. லெனினோட புரட்சி புத்தகத்தை வாசித்து மரணத்திற்கு போகிறாங்க. எப்படிப்பா வாசிப்பாளர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள்? கடைசி நொடி வரை வாசித்துக் கொண்டிருந்த அண்ணாவுக்கு கடைசி நேரம் எல்லாரும் எல்லா செய்தியும் சொல்லியிருப்பாங்க. புற்றுநோய் பற்றி கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான கண்கள் அழுது கொண்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கையே இல்லாத அண்ணா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை ஏற்றுக்கொண்ட அண்ணா, அவரை கோடிக்கணக்கான மக்கள் பிரார்த்தனை செய்து அவர் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி நேரம் டாக்டர்கிட்ட கூப்பிட்றாரு. அறுவை சிகிச்சைக்கு வேகமாக வேலை நடக்குது, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளாவது அண்ணா வாழணுங்க. டாக்டர்கிட்ட கேட்டார், இது நீங்கள் தெரிந்த செய்தி தான், இன்னைக்கு தான் ஆப்ரேஷனா, ஒரு நாள் தள்ளி வைங்களேன். ஏங்க? இல்லை, ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு அவகாசம் இருந்தால் படித்து முடிச்சுடுவேன், நாளைக்கு உங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகாமல் என் உயிர் பிரிந்தால் கூட இந்த புத்தகத்தை படித்தவனாகவே உலகத்தை விட்டு விடைபெறுவேன் என்று சொன்னாங்க. இப்படியெல்லாம் வாசித்தவர்கள் ஐயா அருமையான செய்தியை சொன்னாங்க. குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள்? ஒரு மகன் எழுதுகிறான், அம்மா அப்பாவுக்கு கடிதம், பதிலே இல்லை. எவ்வளவோ தொடர்பு கொள்கிறாங்க, மகனை தொடர்பு கொள்ள முடியலை. அம்மாவும் அப்பாவும் எழுதுகிற கடைசி கடிதம் கண்ணீர் கடிதம். மகனே, நீ பிறந்த அன்று உன் நினைவாக தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. உன் நினைவாத்தாமல் அந்த தென்னங்கட்டை வச்சோம், நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. அதுதான் இன்றைக்கு எங்கள் இருவருக்கும் சுக நிழலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. இளநீரும் தருது, எங்கள் பசிக்கும் பசியாக செய்யும். ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது, இமெயிலாக பார்த்துக்கிட்டு இருப்ப, இப்போ எல்லாம் ஃபேஸ்புக்காக பார்க்குறாங்க, நம்ம ஃபேஸை மறந்துட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற ஃபேஸையும் மறந்துட்டாங்க. யாரோட ஃபேஸும் யாருக்கும் தெரிவதில்லை, ஒன்லி ஃபேஸ்புக். இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த செய்தி வந்து சேரும். நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது அதில் ஒரு செய்தி இருக்கும், எங்களை மொய்த்து விட்ட செய்தி, நாங்கள் இறந்துட்ட செய்தி அதில் இருக்கும். அப்போது கூட நீ வாராது போனாலும் இந்த தென்னை ஓலைதான் எங்கள் கடைசி மஞ்சமாகும். எப்பேற்பட்ட நிலைப்பாடு! ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அம்மா போறா, காய்கறி விற்கிறவ ஏழை தாய், வெயிலிலும் மழையிலும் பனியிலும் காற்றிலும் தன் பிள்ளை படிக்க வேண்டும் என்பதற்காக தலையில் காய்கறி கூடையை சுமந்து கொண்டு வீதி வீதியாய் தெரு தெருவாய் வீடு வீடாய் இருப்பவர். அவளுக்கு என்ன துர்பாக்கியம்! குரூர உருவம், 2 கண்ணில் 1 கண்ணு இல்லை, குழிதான் இருக்கும். அவளை பார்த்தா யாருமே பயப்படுவாங்க, கிட்ட வரமாட்டாங்க. குழந்தைகள்லாம் அலறி அடித்து ஓடுவாங்க. அன்னைக்கு அவன் மகன் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா, ஏதோ ஒரு பாசத்தில். பிள்ளைகள்லாம் பிரார்த்தனை நேரம் வரிசையாக போகிற பிள்ளைகளாம் இந்த ஒத்தக்கண் கிளவியை பார்த்துட்டு கத்திக்கிட்டு ஓடுது. ஐயோ, நம்ம பள்ளிக்கூடத்தில் ராட்சசி வந்துட்டு, அவளுக்கு 1 கண்ணு தான், எல்லாம் ஓடி ஒளிங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. பிள்ளைகள் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். ஒரே ஒரு பையன் அந்த உருவத்தை ஒத்து பார்த்து கத்துனாலே, பயப்படாதீங்க, இது வேற யாரும் கடா, நம்ம வகுப்பில் படிக்கிறானே மணி, அவங்க அம்மா தான். அப்படியே மணி நிமிர்ந்து பார்க்குறான் அவங்க அம்மா. மணியோட அம்மாவுக்கு 1 கண்ணு தான் இருக்கு, குழி, பார்த்தாலே குரூர முகம், அம்மை தழும்புகள்.
யாரும் பயந்து ஓடுவாங்க. அப்படியே மணிக்கு அவமானம் தாங்க முடியல. நம்ம அம்மா இது இங்கே வந்தா அவள் இந்த மகனை படிக்க வைக்கத்தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாள். அவள் உயிர் இருப்பதே இந்த பிள்ளைக்காகத்தான். உடனே அப்படியே அவள் கண்ணீரோடு நிற்கிறா. பையன் கத்துறா, மணி எதுக்கு நீ பள்ளிக்கூடம் வந்த? உன்னை அம்மான்னு சொல்ல வெக்கமாக இருக்கு. தலையில் அடிக்கிறான். செத்து போன்றான். அம்மா கண்ணீரோடு ஓடிவிட்டாள். ராத்திரி பூரா அவன் தூங்கலை. குடிசைக்குள் ஒற்றை கண்வழியை கண்ணீரை கொட்டிக்கொண்டே இருக்கிறான். மணி பார்க்குறான். நல்லது, இப்போ இப்படி இருந்தால் தான் நல்லது. இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு பக்கம்லாம் வரமாட்டா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கேவலமாக பேச மாட்டாங்க. காலம் உருண்டோடுகிறது. மணி நன்கு படித்தான், வளர்ந்தான், பட்டம் பெற்றான், வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கேயே திருமணம். அம்மாவை பற்றியே கண்டுக்கிறலாது. அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதே அவனுக்கு தெரியாது, மறந்து விட்டான். படித்து பட்டம் பெற்று வெளிநாட்டில் குடும்பத்தோடு இருந்து விட்டான். இப்போ அவன் ஒரு நாள் ஊருக்கு வரான். எதுக்கு? பள்ளிக்கூடம் அவனை கூப்பிட்டுருக்கு. எதுக்கு கூப்பிட்டுருக்கு? அவனுக்கு பாராட்டு விழா. எதுக்கு பாராட்டு விழா? பழைய மாணவர் அலுமினா நல்லா படித்து உயர்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறாரு, அவரை கௌரவிக்கணும். பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் அவரை கௌரவிக்கிறார். இப்போ அவன் பள்ளிக்கூட விழா முடித்து பாராட்டெல்லாம் பற்றிட்டு வெளியே வர்றான். வீடை தேடுறான். எங்கே இருக்கிற வீடு? அது வீடு இல்லை, குப்பை மேட்டில் இருக்க ஒரு குடிசை. குனிஞ்சு கூட போக முடியாத குடிசை. தேடி பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். மின்சார விளக்கு இல்லை. எரியும் எண்ணெய் விளக்கு கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிரும். அணைவதா எரிவதான்னு அது போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. கிழிந்த கோரை பாயில் ஒரு முதிய கிழட்டு உருவம் மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே எப்பவும் எந்த நேரத்தில் உயிர் போயிடும். அந்த நிலையில் இருக்கிறது அந்த ஜீவன். உத்து பார்த்தா மங்கலான வெளிச்சம். அவனோட அம்மா தான், மணியோட அம்மா தான் கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கா. கையில் ஒரு காகிதம் இருக்குது. பிடிக்கி பார்த்தா வெளிச்சத்தில் படித்தா அரைகுறையாக தெரிஞ்சது. இவனுக்கு தான் அம்மா கடிதம் எழுதியிருக்கிறா. அது கடைசி கடிதம், கண்ணீர் கடிதம். அன்புள்ள மணிக்கு, நீ நன்றாக இருக்கிறாயா? இப்படி கேட்கக்கூட எனக்கு உரிமை இல்லை. நீ நன்றாக இருக்கிறாயா என்பதற்கு கேட்கக்கூட எனக்கு உரிமை இல்லை. நீ பள்ளி விழாவுக்கு வரேன்னு கேள்விப்பட்டேன். நான் அங்கே வரமாட்டேன். வந்து உன்னை அவமானப்படுத்த மாட்டேன். மகனே மணி, கடைசியாக என் மனதில் உறுத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நான் சொல்லணும். நீ எப்பயுமே என்னை வெறுக்கிற, இந்த அம்மாவை வெறுக்கிற. ஆனால் இந்த அம்மாவை நீ வெறுத்தாலும் எப்பயும் உன் கூட தான் இருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஒரு விபத்து நடந்துச்சு. நீ பிறந்த கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட், விபத்து. அதில் உன் கண்ணு போயிடுச்சு. நான் துடித்த துடிப்பு கொஞ்சம் இல்லை. மருத்துவர்கள் கால்களில் விழுந்து மன்றாடினேன். என் மகன் மணி இரு கண்ணோடு உலகத்தில் வாழ வேண்டும். அவனுக்கு 2 கண்மணி வேண்டும். அதற்காக என் கண்மணியில் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் கெஞ்சினேன். தேவைப்பட்டால் 2 கண்மணியை எடுத்துக்கங்க, தேவைப்பட்டால் என் உயிரை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கெஞ்சினேன். மகனே மணியே, என் கண்மணியே, என் கண்ணின் மணியே, என் கண்ணின் மணி ஒன்றை எடுத்துத்தான் உனக்கு பொருத்தி இருக்கிறார்கள். அந்த கண்மணி வழியே இந்த அம்மா எப்போதும் உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன்னிடமிருந்து விடைபெறும் அம்மா. எத்தனை மணிகள்! அன்புக்குரிய குழந்தைகளே, நாம் மருத்துவராகலாம், பொறியாளராகலாம், வழக்கறிஞராகலாம், விஞ்ஞானியாகலாம், ஏன் நாட்டின் உயர்ந்த பீடத்தில் இருக்கலாம். ஆனாலும் நாம் முதலில் மனிதர்களாக மாற வேண்டும். மனிதர்களாக மாறுவதுதான் கல்வியின் நோக்கம், கற்றலின் நோக்கம். எல்லா தாயும் 10 மாதம் இந்த வயிற்றில் சுமந்து ஒரு விலங்கைத்தான் வெளி உலகத்திற்கு அனுப்புகிறார். எந்த தாயும் 10 மாதம் சுமந்து ஒரு விலங்கைத்தான் வெளி உலகத்திற்கு அனுப்புகிறாள். அந்த விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் கல்வி, அதற்கு பெயர்தான் கற்றல். அந்த நிலை நோக்கி மானுடம் பயணிக்க வேண்டும்.